ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். நான் கொண்டு வருவேன், இனிமேல் கொண்டு வர போகிறேன். அப்போ அது என்ன காலம்? எதிர்காலம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் பிரிங். நான் நேற்று கொண்டு வந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கடந்த காலம். அப்போ பிரிங் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் brought. ஃபியூச்சர் டென்ஸுக்கு, அதாவது எதிர்காலத்துக்கு வில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல அந்த பிரிங் அப்படிங்கிற வேர்போடைய பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ brought yesterday. இப்போ இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது, கடந்த காலத்தை உணர்த்துது அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? அந்த brought அப்படிங்கிற வேர்ப் அண்டு another word yesterday. நான் இப்போது கொண்டு வருகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், செகண்ட் ஒன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் இப்போது கொண்டு வருகிறேன், ஐ bring now. இது எந்த டென்ஸ்? ஐ bring now. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அந்த செயல், அந்த வேலை அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரெசன்ட் டென்ஸ். நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லிடுறோம். ஐ ஆம் பிரிங்கிங். இப்போ உங்களுடைய டர்ன். அவர் சேமிக்கிறார், ஹீ சேவ்ஸ். அவர் சேமித்தார். ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அவர் சேமித்தார். ஹீ சேவ்டு. அவர் சேமித்து கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் சேவிங். அவர் சேமிப்பார். ஸோ இனிமே அவர் சேர்த்து வைப்பார். அப்போ ஹீ வில் சேவ். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், தேர்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபோர்த் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் பாருங்களேன். இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸ் ஹீ சேவ்ஸ். வேர்போட எஸ் ஆட் ஆயிருக்கா? இந்த முக்கியமான ரூலை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஹீ அப்படின்றது சிங்குலர், ஒருமை, அவர் அப்படின்னு அர்த்தம். இதே இடத்துல தே அப்படின்னு இருந்துச்சுன்னா, அவர்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். அவர்கள் இப்போது உற்சாகப்படுத்துகின்றனர். தே என்கரேஜ் நவ். இப்போ ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். அவர்கள் சென்ற முறை உற்சாகப்படுத்தினர். தே என்கரேஜ் லாஸ்ட் டைம். ரொம்ப சிம்பிள். என்கரேஜ் அப்படிங்கிற வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ் என்கரேஜ்ட். இப்போ அவர்கள் உற்சாகப்படுத்துவார்கள். இப்போ இனிமேல் அவங்க உற்சாகப்படுத்துவாங்க. இது எப்படி சொல்கிறது? தே வில் என்கரேஜ். அவர்கள் உற்சாகப்படுத்துவார்கள். அவர்கள் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அகைன் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. தே ஆர் என்கரேஜிங். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ தே என்கரேஜ் நவ், தே என்கரேஜ் லாஸ்ட் டைம், தே வில் என்கரேஜ், தே ஆர் என்கரேஜிங். இப்போ ஃபாஸ்ட்டாக நீங்கள் சொல்லணும். நான் முன்னேறுகிறேன், ஐ இம்ப்ரூவ். நான் வேகமாக முன்னேறினேன், ஐ இம்ப்ரூவ்ட் ஃபாஸ்ட். நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் இம்ப்ரூவிங். நான் முன்னேறுவேன், ஐ வில் இம்ப்ரூவ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், கடைசி சென்டென்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நீங்கள் மறுத்தீர்கள், யூ ரெஃப்யூஸ்ட். நீங்கள் அப்படிங்கிறது யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூ அப்படின்னா நீ, நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான். நீங்கள் இதற்கு பிறகு மறுப்பீர்கள். சென்டென்ஸை நல்லா பாருங்கள். இதற்கு பிறகு அப்புறம் மறுப்பீர்கள். ஹியர் ஆஃப்டர், இதுக்கப்புறம். ஹியர் ஆஃப்டர் யூ வில் ரெஃப்யூஸ். நீங்கள் மறுப்பீர்கள். நீங்கள் மறுத்து கொண்டிருக்கிறீர்கள். யூ ஆர் ரெஃப்யூசிங். ஐஎன்ஜி வந்துடுது வேர்போட. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். யூ ஆர் ரெஃப்யூசிங். நீங்கள் மறுக்கிறீர்கள், யூ ரெஃப்யூஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவர் வேலையை குறைக்கிறார். ஹீ ரெடியூசஸ் ஒர்க். அவர் வேலையை குறைத்தார். ரெடியூஸ் அப்படிங்கிற வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ். ரெடியூஸ்டு. அவர் வேலையை குறைத்தார். ஹீ ரெடியூஸ்டு ஒர்க். அவர் வேலையை குறைத்து கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் ரெடியூசிங் ஒர்க். அவர் நாளை வேலையை குறைப்பார். ஹீ வில் ரெடியூஸ் ஒர்க் டுமாரோ. இந்த டுமாரோ அப்படிங்கிற வேர்டு இங்கே இல்லை, நீங்கள் சேர்த்து வாசிக்கோங்க. ஹீ வில் ரெடியூஸ் ஒர்க் டுமாரோ. இல்லைன்னா டுமாரோ முன்னாடி வரலாம். டுமாரோ ஹீ வில் ரெடியூஸ் ஒர்க். இப்போ கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த கொஷின்ஸ்க்கு.
இப்போ தடுக்கிறதுக்கு ப்ரிவெண்ட், அவர்கள் தடுக்கிறார்கள், தே ப்ரிவெண்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அவர்கள் தடுத்து கொண்டிருக்கின்றனர், அவர்கள் உங்களை தடுத்தனர். இதுக்கு உண்டான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிராமர் மிஸ்டேக் வராது. ஸோ 2 சென்டென்சஸுமே கரெக்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.